45 வகையான செய்வினைகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நான் செய்வினை எந்த வகையான செய்வினையில பாதிக்கப்பட்டிருக்கன்றதை நீங்க எப்படி சாமி கண்டுபிடிப்பீங்க? சைவனை பத்தி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அவங்க தான் நம்ம கிட்ட வரணும். அவங்க கிட்ட நம்ம கிட்ட வந்தாங்கன்னா தற்போது எல்லா ஜோசியர்கள் இருக்கிறாங்க உலகத்துல. ஆனா அவங்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நாங்க வந்து அகோரி தந்திரிகள் மூலமா மூதாதைகள் மூலமா பல வருஷமா நமக்கு கடவுள் கொடுத்த வரம் என்னன்னா, நம்ம தாத்தா அவர்கள் மூலமா அகோரிகள் சக்திகள் எல்லாம் பழகி இதுக்கெல்லாம் எந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு நான் கடவுள் கூட பேசுவோம், சிவனவிட கூட பேசுவோம், பேய்கள் கூட பேசுவோம். அந்த சைவனங்கிற கூட ஆத்மா தான். அது எல்லாம் எப்படியெல்லாம் உருவாகி இருக்குது கூட நான் உங்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். அதனால வந்து என்ன பண்ணணும், எந்த மாதிரிலாம் பண்ணணும், அதுக்கெல்லாம் எந்த மாதிரி பூஜைகள் இருக்குது எல்லாம் தெளிவாக சொல்ல போகிறோம். தற்போது பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ட்ரைபல்ஸ்ன்றது என்ன, எஸ்டி ஆதிவாசிகள் சம்மந்தப்பட்ட நாங்கள் இது. ஆனால் ஆதிவாசி இதுலேயே நிறைய எண்ணங்கள் வந்து ஜோசியம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதுலேயே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகோரி எண்ணத்துக்கு சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம தாத்தா அவர்கள் இருக்கிறார், உயிரோடு தான் இருக்கிறார். இப்போ காசியில் போய் அவர் வந்து ஒரு அகோரியா மாறிட்டார். அப்பா வந்து ஒரு அகோரியா இருந்தார். இப்போ நாங்கள் நாகசாதுகள். நாகசாதுன்றது என்னன்னா, கடவுளுக்கு முன்னாலே சின்ன வயசுலேருந்து அப்பாக்கள் வந்து மந்திரங்கள் கூட பழகிறனால, பேய்கள் கூட பழகிறனால, சைவங்கள் கூட பழகிறனால, எப்படியெல்லாம் பண்ணுறது பழகிறனால நம்ம தொழில், அதனால அதுலேயே நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பழக்கமாகி போயிடுச்சு. கோலம் போன வருஷம் கும்பமேளா பார்த்தீங்கன்னா பல லட்சம் அகோரிகள் வந்தாங்க, சித்தர்கள் வந்தாங்க. அங்கெல்லாம் அவங்கள மூலமாக சில மந்திரங்கள் பண்ணி இது நம்ம தாத்தா அவர்கள் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து சூலம் மந்திர திக்பந்தனம் அகோரி திக்பந்தனம் பண்ணி காசியில் இருக்கல, காசி பக்கத்தில் பிரயாகராஜ் இருக்கல, கங்கா யமுனா அந்தர்வா சரஸ்வதியிலேருந்து நமக்கு வந்து குருநாதுகளை வந்து கொடுத்து இங்கே இருக்கிற பேய்கள் வந்து பேய்கள் ஆனாலும் சைவனங்கள் ஆனாலும் எது இருந்தாலும் கூட பிடிச்சிட்டு கொண்டு வர சொன்னாங்க. இப்போ சைவனை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க சுவாமின்னு கேட்டீங்க, நல்ல கேள்வி தான். ஆனால் சைவனை வந்து இருக்கிறவங்களுக்கு அவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, நல்லா பேசுகிற பைத்தியமாக மாறுறது, அவனு சைக்கோ மாதிரி இருக்கிற மாதிரி, இப்போ வீட்டில் வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது, சில பொம்பளைகள் வந்து புருஷனுமா பேச்சு இல்லாமல் இன்னொருத்தர் கூட தொடர்புகள் வச்சுக்கிறது, நல்லா இருக்கிற பொண்ணு வந்து நல்லா இருக்கிற பொண்ணு ஒருத்தர் அவங்களோட பொண்ணான வச்சுக்கோங்களேன், இன்னொரு பையனுக்குள்ள லவ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரியும். இது மாதிரி நிறையா இருக்கும். பொதுவாக இப்போ உடம்பு ரீதியா, சொத்து ரீதியா நிறைய ரீதியாக இவன் நல்லா பணம் சம்பாதிக்கிறா, இவன் நல்லா சம்பாதிக்கக்கூடாது, நம்மிட நல்லா போராடுன்னு சொல்லி அவன் வந்து தொழில் நாசனமாகிற மாதிரி எல்லாமே சைவனைகளை அனுப்பி சக்ஸஸ் இருக்கும், அதிருஷ்டம் இருக்கிறவன் அந்த டைத்துல தான் சம்பாதிக்க முடியும். அவன் அதிருஷ்டத்தை வந்து நம்ம எடுத்து தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும், அவன் வந்து இல்லாத பிரச்சனைகள் மாட்டுவான் இல்லையா, நிறைய பாதிப்புகள் உண்டாகும் இல்லையா, அந்த மாதிரி உண்டாகிற மாதிரி சைவனைகள் பண்ணுவாங்க. இந்த சைவனைகள் வந்து ரொம்ப டேஞ்சரானது. அதனால தான் அந்த சைவனை எந்த மாதிரி சைவனை இருந்தாலும் கூட மந்திர திக்பந்தனம் பண்ணி தந்திர திக்பந்தனம் பண்ணி ஒரு உருவத்தில் பிடிச்சி வச்சிருவோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்.